டெய்லியும் ஒரே சாப்பாடு சாப்பிட போர் அடிக்குதா? நாக்கு ருசியாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ப்ரெட்டையும் மேகியும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாமா? என்ன ப்ரெட்டும் மேகியுமான்னு தோணுதா? இதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின ஆனியனை நீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாட்டும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நீட்டாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு வதக்கணும்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகுறது அளவுக்கு அதை வதக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் மேகியோட பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 பேருக்காண்டி 3 மேகி எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தக்கன மேகியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேகி மசாலா எல்லா ஆனியன்லேயும் சேர்கிற மாதிரி ஈக்குவலாட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்காண்டி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காரம் சேர்க்க மாட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் மேகி ஆட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னா, நீங்கள் நார்மலாக மேகி கிண்டுறதுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகி பபிள்ஸாக வரணும். அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற மேகி பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். திரும்பியும் சொல்கிறேன், நாங்கள் 3 பேருக்காண்டி 3 மேகி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை பேரோ அந்த மெஷர் பண்ணி மேகியை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிச்சம்தான் வரும். மேகி வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் சால்ட் போட மறந்ததுனால லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். நீங்கள் மசாலா கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ப்ரெட்டை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். மேகி நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நேற்று சொர்க்க வாசல் திறந்தனால நாங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு முட்டை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா தான் இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட்டுக்கு வருவோமா? ஒரு தோசை கல்லில் நல்லா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்ச ப்ரெட்டை ஒன்றா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ரெட்டையும் அது கூடயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே தோசைகளில் வச்சு நைஸாக ஒரு தக்காளியை வெட்டி வச்சுக்கலாம். அது கூட நம்ம செஞ்சு வச்சுருந்த மேகியை பையை கொஞ்சமாட்டும் அந்த ப்ரெட் மேலே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் எடுத்து அதை நீட்டாக க்ளோஸ் பண்ணி தோசை கரண்டியை வச்சு அதை நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை ப்ரெட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.